வணக்கம், நான் suryathangaraj. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான கேக் டெக்கரேஷனும் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் சலிச்சு எடுத்துக்கலாங்க. 250 கிராம் அளவுக்கு மைதா, இது 1 கப், 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு நல்லா கலந்து வச்சுக்கலாம் தனியா. இதை அப்புறம் வேற ஒரு பவுல்ல 3 எக்கும் அதுல 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போறேங்க. இதை பீட் பண்ணும்போது அந்த எல்லோ கலரே வந்து ரொம்ப லைட் கலரா மாற அளவுக்கு நம்ம பீட் பண்ணுங்க. அது நல்லா பாக்குறதுக்கு நல்லா கோமியா இருக்கும். அந்த அளவுக்கு நாம பீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதுல 1 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இதோட அளவு பாத்தீங்கன்னா 250 கிராம். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் நல்லா. சர்க்கரை சேர்த்து பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு 60 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இதுவும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருந்த மாவு பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இது சேர்க்கும் போது ஒரு 60 ml அளவுக்கு இளம் சூடான பாலும் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த கட்டிகளுமே இல்லாம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கிரீஸ் பண்ண டின்ல இதை ஊற்றி வச்சுக்கலாங்க. இது கூட 2 கப் கேக்ஸ் ஆகிற அளவுக்கும் இது கொஞ்சம் தனியா பிரிச்சு ஊற்றி வச்சிருக்கிறேன். இது வந்து டெக்கரேஷனுக்காக. இந்த கேக் வந்து பேக் ஆகிறதுக்குள்ள நம்ம சாக்லேட் கனாஷ் பண்ணிடலாங்க. இதுக்கு 1/2 கப் அளவுக்கு சாக்லேட்டும் 1/2 கப் அளவுக்கு ஹாட்டான க்ரீமும் சேர்த்து இதை நல்லா கலந்துக்க போறேன். கேக் வந்து ஓவன்ல 180 டிகிரிக்கு 30 நிமிஷத்துக்கு இந்த ஓவன்ல வச்சிருக்கிறேங்க. இதுக்கு முன்னாடியே ஓவன்ல எப்படி கேக் பண்றது, ஓவன் இல்லாம எப்படி கேக் பண்றது அப்படிங்கிற வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதுல கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் இந்த சாக்லேட் கனாஷை ஒரு 30 நிமிஷம் பக்கம் வச்சுருப்பேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக மாறி இருக்கும். இப்போ நம்ம இந்த கேக்குக்கு தேவையான க்ரீமும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேங்க. இது 250 கிராம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகரும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா பீட் பண்ணிட்டு இருக்கும்போது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் கனாஷும் சேர்த்து அதுவும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி இதை வந்து நான் சாக்லேட் க்ரீமாக கொண்டு வர போகிறேன். க்ரீம் வந்து இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் கனாஷை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான சாக்லேட் ஃப்ளேவரோட ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேக் பண்ணி வச்சிருக்கிற கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம 3 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கேக் போர்டில் ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கிறேங்க. இது மேலே சுகர் சிரப் வச்சு நான் நல்லா விட் பண்ணிக்கிறேன். இதனால கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு லேயர் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட் கனாஷையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேல நம்ம துருவி வச்ச சாக்லேட்டும் அப்புறம் துருவி வச்ச நட்ஸும் சேர்த்து ஃபர்ஸ்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிக்க போறேன்.
இதே மாதிரியே 3 லேயரும் நாம் இப்போ ரெடி பண்ணிக்கலாங்க. மூணு லேயரும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எப்பவும் போல இந்த கேக்குக்கு ஃபைனலைசிங் பண்ணிக்கலாங்க. இப்போ கேக்குக்கு சாக்லேட் ஐசிங் முடிச்சாச்சுங்க. இதுக்கு மேலே நான் சாக்லேட் கேனாஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களேங்க, அதை வந்து ஒரு ட்ரிப்பிங் மாதிரி நான் இப்போ பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாக்லேட் கேக் டெக்கரேஷனுங்க. ஒரு கோன்ல இருந்து ஐஸ்கிரீமை கவுத்தி வச்சோம்னா அப்படியே உருகி அந்த கேக் மேலே கொட்டுற மாதிரியான ஒரு தீம், அது மாதிரி இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன ட்ரிக்னா, ஃபர்ஸ்டே கொஞ்சம் க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் கேனாஷ் வச்சுட்டு ஐஸ்கிரீம் கோனை வந்து தலைகளை வைக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தெரியும். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கப் கேக்ஸும் அப்புறம் சாக்லேட் பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸு, அப்புறம் வேஃபர், இந்த மாதிரி என்னென்னலாம் சாக்லேட்ஸில் நம்மளால் ஓவர்லோட் பண்ண முடியுமோ இதெல்லாம் நம்ம வச்சு கொடுக்கலாம். அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். இந்த சாக்லேட் கேக் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு கேக்குங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ஒரு ட்ரிப்பிங் ஆகிற மாதிரியான ஒரு தீம் மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய வந்து சாக்லேட் தீம் மாதிரி ஓவர்லோடடாக கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சாக்லேட் பிஸ்கெட்ஸு, சாக்லேட் கப் கேக்ஸ், வேஃபர் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி இந்த கேக் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த கேக் வந்து நார்மல் சாக்லேட் கேக் 750 கொடுக்குறேங்க. இந்த மாதிரி சாக்லேட் ஓவர்லோடெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 rupees எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குறோம். இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 + 100. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.